ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தா அவ்வளோ கெத்தாக ஃபீல் ஆகும். பட் இதுவே 30s கிராஸ் ஆன பிறகு நமக்குன்னு வேல்யூபிளாக இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 2-3 பேர். அவங்கள நம்ம மீட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அரிதாக இருக்கும். ஆனால் அவங்க கூட மீட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஆனந்தமாக, அவ்வளோ ஒரு காமிங்காக நமக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். சயின்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஜஸ்ட் 1 or 2, அவங்க நமக்கு கொடுக்குற அந்த சோஷியல் சப்போர்ட் அண்ட் கம்பேனியன்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டிலேருந்துலாம் இந்த மாதிரியான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதான். சர்ப்ரைசிங்லி பிளட் ப்ரெஷர் ஸ்டேபிள் ஆகுது, ஹார்ட் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் இருக்கும்போது. ஒரு ஸ்டடியில் 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு மலையை ஏறும்போது அந்த மலையோட உயரம் கூட கம்மியாக இருக்குது, ஸ்டீப்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணி சீக்கிரம் ஏறி முடிச்சுட்டாங்களாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃப்ரெண்டோட இருக்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஏரியாஸ் ஆஃப் மோட்டிவேஷன், ரிவார்டு இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அவங்க கூட இருந்தாலே போதும், நம்ம எதனாலும் சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குதான். ஸோ நீங்கள் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வேல்யூ பண்ணுங்கள். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மென்டல் ஹெல்த் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப ப்ரொடெக்ட் ஆகும். ரொம்ப லாங் டேர்மாக ஹாப்பியாக வாழலாம்.